இது பார்த்தீங்களா? எவ்வளோ சாம்பிராணி புகை போடுறாங்கன்னு அவர் உட்காந்துருந்தாரா, சரி முடிச்சுட்டு அவங்க தீபார்த்தனை காமிச்சாங்க. சரி காமிச்சு முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான் போல் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டு. இவங்க இப்போ ஆரம்பிக்கிறதே 9:30க்கு மேலே 9:45க்கு தான் ஆரம்பிக்கிறாங்களே. அது எனக்கு தெரியாது. அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறேன்னா, சரி இன்னொருக்க தீபார்த்தனை காமிச்சாங்க. சரி நின்று பார்த்துட்ருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு குத்து விளக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சில்வர் குத்து விளக்குன்னு. தரையை சட்டுன்னு போட்டாங்களா, போட்டு முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான் நான் நினச்சேன். நினச்சிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு பாதி தூரம் வந்துட்டேன். வந்துட்டு திரும்பி பார்த்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவர் இறங்கி வர வழி, அதாவது படி இருக்கும்ல, அங்கே மேடை மாதிரி தானே இருக்குது. அந்த மேடையிலேருந்து கீழே இறங்கி வர இடத்துல எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். வெளில போகாமல் உள்ளே பார்த்தா அவரை அப்போ தான் ஆட்டி ஆட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சஷ்டியோட 2வது நாள் ராத்திரி 12, 12:30, 1 மணி வரைக்கும் டெய்லியுமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது பண்ணுறதுக்கே 9:45 ஆச்சு. இந்த மாதிரி அந்த பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு வராங்கல்ல, அதில் தான் தலையில் பிடிச்சிட்டு அவரை ஆட்டி ஆட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்படி கூட்டிகிட்டு வச்சோடனே எல்லோரும் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவாங்களா, தூக்கி வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு சுற்றுனாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நின்று பார்த்துட்ருந்தேன். அப்போ இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு இது நல்லா இறுக்கமாக கட்டி முடித்து அது எவ்வளோ இந்த அலங்காரம் டெய்லியுமே நம்ம பார்க்குறோம், அது வேறு. ஆனால் சஷ்டி அப்போ அவர் அந்த அலங்காரத்தோடு பார்க்கறதுனால அவர் அவ்வளோ அழகாக இருக்காரா, இல்லை சஷ்டிங்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்காரான்னு தெரியல. சஷ்டியில் உள்ள அந்த 6 நாளுமே 5 நாளும் 6வது நாள் தான் சம்ஹாரமாக. 6வது நாள் அவர் எப்படி இருப்பார் நான் பார்த்ததில்ல. ஏன்னா நானே ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பயங்கர இதில் இருப்பேன். அதுவும் இல்லாமல் போனதில்லை. 5 நாளும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த அழகு குழந்தையவே மேக்கப் பண்ணி உட்கார வச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருப்பார். இந்த இதெல்லாம் தூக்கி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா, ரெடி பண்ணிவிட்டு அவரை தூக்கிட்டு சுற்றுவாங்க. சுற்றுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே தாங்காது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ரோட்டில் ஆளே இல்லை சுத்தமாக, அதனால் கிளம்புனேன்.